ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எஸ்வி லாப்ஸ், பிஜிஎன் லாப்ஸ். வாங்க புறாக்களை வெளியே எடுத்து விடுவோம். ரெண்டு குஞ்சு உள்ள கிடக்கு, அதில் மட்டும் கீழே இறக்கி விடுவோம். இது இப்போதைக்கு வெளியே போகாது. ஜனவரி 1 தான் பறக்க ஒன்றும் பிளானில் இருக்குது. இது நம்ம ஹோம்ஒர்க்கு புதுசாக வாங்கிட்டு வந்தது. அவனோட பையன் வந்து இந்த 2வது வீட்டுக்கு பின்னாடி நிற்கான். ரைட்டு வருவான்னு நினைக்கிறேன். நட்டு இது நம்ம பழைய ஆணு, 2 வருஷத்துக்கு முன்னாடி விற்றது. ரிட்டன் நம்மக்கிட்டே வந்துட்டான். இது 2வது. இது 2வது ஹோம்ஒர்க்கு வெளியிருந்து வாங்கினது தான். போங்க. சரி, ரைட்டு. இவங்க 2 பேர் மட்டும் தான் புதுசு. இவங்க 2 பேர்த்த வெளியே எடுத்து விட்டாலே போதும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வராங்க. பார்த்தீங்களா, வேகமாக வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ பொரியலை திங்கிற டைம் ஆயிடுச்சு. வேகமாக வருவாங்க. கரெக்டாக நம்ம எப்பொழுதும் இந்த டயத்துக்கு பொரியலில் போட்டுருவோம். பொரியலில் தான் அவங்களுக்கு கொடுக்கறது. புதுசாக சாப்பிட்டு பழகிறதுனால பொரியலில் கொடுத்தா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக நிற்பாங்க. இந்த டயத்துக்கு இற போடுவோம் அப்படிங்கிறது அது தெரியும். கீழே 2 கீழேயும் இருக்குது. அது நம்ம ப்ரீடிங்க்கு வச்சுருக்கிற ஹோமரு. மேலே உள்ளது சவுடால்ஸு. வாங்க நம்ம அதுகளுக்கு பொரியலில் போடலாம். களியாரா பாருங்க, இறங்கிறாங்க, மலமெல்லாம் இறங்குறாங்க. வாங்க இப்படி நம்ம ஹோம்ஒர்க்கு பொரியலில் போடலாம். கொஞ்சம் 2 புது கொஞ்சங்கிறதுனால இறக்கத்தை பழகட்டுங்கிறது வெளியே விட்டது. கொஞ்சம் பொறுத்து டைம் ரேட்டிங் தான் இருக்குது. சரி, போடலாம். புது குஞ்சுங்க 2 கொஞ்சம் அரைப்பறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம சேனல் வந்து புது சேனல் தான், இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி நம்ம அப்டேட் வரும். இதில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு டெய்லி வீடியோவை எடுத்து போடுறேன். உள்ளே இருக்கிற நம்ம ஹோமர் ஆணு, அது இப்போ அது ஜோடி இப்போ எக் லைனில் இருக்குது. ஒரு வாரம் ஆகுது. மேலே அந்த காஸ்ட்னி ஒன்று உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அது 3 முட்டை போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3ல் 1 முட்டை அழுகி போச்சு. இது 2மே குஞ்சு பொரிச்சிச்சு. ஆனால் முட்டையிலேருந்து வெளியே வராமல் இறந்து போச்சு. இறந்ததுனால மனசு கேட்காம அதுக்குன்னு தேடி அலைஞ்சு இன்னொருத்தட்ட இருந்து பொரிச்ச 2 நாள் குஞ்சை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அது நான் சும்மா தர மாட்டேன், வேறு 2 குஞ்சு எடுத்துகிட்டு போ, இதை சும்மா எடுத்துகிட்டு போ தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதனால் நம்ம தெரிஞ்ச அண்ணன்ட்ட இருந்து அந்த லாஸ்ட்டு அழுக்கு சப்ஜா இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2ம் ஹோமர் குஞ்சுன்னு சொன்னோம்ல, அதில் அந்த சிக்குகளை கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து விட்ருக்கோம். பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நெளிச்சு விட்டாப்புல பிறக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போதைக்கு அந்த இறைகளுக்கு பத்தாது. நம்ம கொஞ்சம் பொறுத்து ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணுவோம். அதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த வீடியோவில், இவன் தான் நம்ம பழைய ஆணு. நான் வந்து லாப்டாப் வச்சுருந்தேன். அந்த லாப்டாப் வந்து மேலே அந்த ஓடு போடுறதுனால எடுத்துட்டு புறா வளர்க்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ பழையபடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணது காரணமே வந்தான். உன்னை விற்று 2 வருஷத்துக்கு ஆன பிறகும் நம்மக்கிட்டே திரும்பி வந்துட்டான். அவன் ஹோம்ஒர்க்லாம் கிடையாது, வெறும் தவிடால் தான், ஆளை பார்த்தாலே தெரியும். நம்மக்கிட்டே திரும்பி வந்துட்டான். இப்போ அவன் செட்டப்பை நம்ம ஸ்கூண்டு செட்டப்பை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, ஃபுல்லாமே நெட்டால் கவர் பண்ணியாச்சு. நாளையும் கீழையும் சுற்றி எல்லா பக்கமே நெட்டால் கவர் பண்ணியாச்சு. பூனை வரணும் அப்படிங்கிற வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டிக்கு செவுத்துலேயே நெட் போட்டுருக்கோம், பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுக்கு மேலே பூனை வராது ஃப்ரெண்ட்ஸ். சீட்டுனால இதுக்கு மேலே பூனை வராது. அதனால் இந்த சைடெலாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்ம பின்னாடி சீட்டு தான். இதில் ஏன் போட்டிருக்கோன்னா, இதில் பூனை ஏற வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் தாழ்வான பதினால இது கொஞ்சம் மேடு தான், இருந்தாலும் பூனை வந்து இதில் அழகாக ஏறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் தெரியுதா, இந்த கேப்பு போதும் ஃப்ரெண்ட்ஸ் பூனை ஏறுறதுக்கு. இப்போ செடி இருக்கிறதுனால பூனை இப்போ இதில் வர்றது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் இதுலேயும் இந்த வருஷத்துக்கும் ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே 20 அடிக்கு மேலே இருக்கும் இந்த வருஷம். இதுலேயே அசால்ட்டாக ஏறிடுவாங்க. நம்ம சுற்றி மற்ற பக்கம் எல்லாம் சீட்டு இருக்கிறதுனால சீட்டு கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒரு அடி வெளியே தான் விடுவாங்க. அப்படிங்கும்போது பூனையால் மேலே வர முடியாது. இதுக்கு மேலே வர்றதுக்கு உண்டான பாதைகள் செவத்தில் அழகாக ஏறிடுவாங்க. வராமல் இருக்கிறக்காண்டி நெட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காமிக்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு போன வாட்டி இப்படி இதில் என்கிட்ட பொட்டை இருந்துச்சு இதே கலரில். இது ஆணு, மேலு நல்ல மேல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அந்த பொட்டையை தான் அந்த உனக்கு ஜோடி போட்டு வச்சுருந்தா நல்லா குஞ்சு இறங்குனுச்சு. ஹோம்ஒர்க் பொட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் பொட்டை எப்படி பார்க்க பார்த்தீங்களா.
முட்டையில் தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் அது அப்டேட்டும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லாப்பில் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒன்று தவடாவில் பார்த்திங்கன்னா 1 2 இன்னொன்று இதில் இருக்குது 2 3 4. இது வந்து பெருசுங்க ஃப்ரெண்ட்ஸ். 40 நாள். இந்த ஒயிட்டு வந்து 30 நாள் ஆக போகுது. மற்ற எல்லாமே 40 நாள் மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் பட்டாவாக தான் இறக்கியிருக்கேன். இன்னும் பறந்து இறங்க வீடியோஸ் அடுத்த இதில் அப்லோட் பண்ணுறேன். ஜனவரிக்கு தான் பறக்கும். இன்னும் எப்படி டெவலப் பண்ணலான்னு எதுவும் ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.